பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற மக்களவை இருமுறை ஒத்திவைக்க நேரிட்டது. மாநிலங்களவையும் இதே விவகாரத்தை எம்பிக்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திட்டமிட்டபடி காலை தொடங்கியது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள், எம்பிக்கள் கலந்து கொண்டனர். மக்களவையின் முதல் நாள் நிகழ்வில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும், குமரி அனந்தன், கிஷன் கபூர், பகத் ராம் உள்ளிட்ட மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவை நடவடிக்கைகள் தொடங்கியபோது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விவாதிக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரின. ஆனால் எதிர்க்கட்சிகளின் அறிவிக்கையை ஏற்க மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மறுத்துவிட்டார். இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர், சண்டை நிறுத்தம் பற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்து ஆகியவை குறித்து பிரதமர் மோடி அவைக்கு விளக்கமளிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். பரபரப்புக்கு இடையே அவையை நடத்த முயன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவின் முயற்சி பலனளிக்கவில்லை. எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து குரல் எழுப்பியபடி இருந்ததால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதே விவகாரம் மாநிலங்களவையிலும் எதிரொலித்ததால் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் 12 மணி வரை அவையை ஒத்திவைக்க நேரிட்டது. is urgent to meet at 12 noon. மக்களவை மீண்டும் கூடியபோது அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு ஆகியோர் எந்த விவகாரம் குறித்து விவாதிக்கவும் ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாக கூறினர். இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் முழக்கம் தொடர்ந்தது. குழப்பத்துக்கு நடுவே அவை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாததால் மாலை 4 மணி வரை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறினார். அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை தாம்தான் நிறுத்தியதாக 24 முறை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதுகுறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவை முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. The House stands adjourned to meet at 2 p.m. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இம்முறை அவைகளின் நிகழ்ச்சி நிரல் முதன்முறையாக தமிழிலும் வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.